ஐயா, இந்த பகுதியில் மாநாடு அமைக்கிற பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க. என்ன மாதிரி பணிகள் செய்ய சொல்லியிருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்கைகள் அமைக்க போறீங்க? சார், இருக்கைகள் ஒரு 50,000 பேர் சேர போட்டு நாங்கள் இருக்கையில் சேர போட்டு உட்கார வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பெரிய மாநாட்டுக்கான தமிழக சட்டசபையோட பழைய கோட்டையை முன்னாடி சார் அமைக்க சொல்லியிருக்காங்க. அதே நமக்கு 8 அடிக்கு மேல அந்த இதுவான நம்ம கிட்டத்தட்ட இது மொத்தம் ஒரு 80 ஏக்கராவில் கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு மாநாட்டு பணிகள். இங்க எல்லாமே எல்லா மட்டம் பண்ணி எல்லா மக்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாத எந்த இதுவும் இல்லாத நம்ம இந்த பிரிண்ட் நொய்வாயில் மட்டுமே உள்ள எல்லாமே மூணு பக்கம் நொய்வாயில் வச்சு அந்த நொய்வாயில் தான் எல்லாமே உள்ள வர மாதிரி அதே கிட்டத்தட்ட 40 அடி ஹைட் 50 அடி ஹைட்டு 800 அடி நீளத்துக்கு அந்த மெயின் பசாடு வந்துடும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 1200 அடிக்கு 15 அடி ஹைட்டுக்கு புல் காம்பவுண்ட் சவர் வந்துடும். அங்க என்ன பண்ணோம், ஒரு எல்லாருமே எமர்ஜென்சி எக்ஸிட்னு எல்லாம் பப்ளிக் போற மாதிரி இந்த பக்கம் 10 வை போனோம், அந்த பக்கம் 10 வைக்கப்படும். அந்த பக்கத்துல அது தவிர ஸ்டேஜ் ஆண்ட முக்கிய தலைவர் நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணன் உட்கார மேடை அந்த நிகழ்ச்சி அதுக்கு அங்க ஒரு பெரிய பசாடு கிட்டத்தட்ட மகா எல்இடி வால். ஏன்னா மக்கள் கண்டு கழிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு எல்இடி 6 மீட்டர் ஹைட் கிட்டத்தட்ட 20 ஹைட் எல்இடி வால் போடுது. அதுல 10 ஹைட் தூக்கி வச்சு ரைசர் வச்சு அதை போட சொல்லி மக்கள்லாம் கண்டு கழிக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம அதிகமா பண்ண சொல்லி அதை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற இந்த பலகைகள்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சேர் வசதி, மக்களுக்கு பேரிகார்டு வசதி, டாய்லெட் வசதி, குடிநீர் வசதி, மின் அமைப்பு எல்லாமே கேபிள் பக்கவா எல்லாமே பண்ணி கேபிள்ல போட சொல்லியிருக்காங்க. எல்லாருமே தலைவர் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லா பணிகள்லாம். மேடைகளை எந்தெந்த தலைவர்கள் உருவங்கள்லாம் அமைக்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல கிணறுகள் இருக்கு, அதை மூடுறதுக்கான சொல்லியிருக்காங்களா? மெயினா தளபதி அதான் சொன்னாரு. ஏன்னா வர மக்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு கிணறு தெரியும், வர மக்களுக்கு தெரியாது. அந்த கிணறு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாமே இரும்பால தூண்களால் அமைக்கப்பட்டு அது எல்லாமே மூடி அதுல மேல யாருமே ஆளுங்களை உட்கார வைக்க கூடாது. அதுக்கு ஃபுல்லாவே அந்த கிணறை சுத்தி இந்தாண்ட 50 அடி இந்தாண்ட 50 சுத்துப்பட்டம் பூராமே பேரிகேடிங் போட சொல்லிட்டு அப்படி பென்சிங் போட்டு அந்த இடத்துல யாருமே போக முடியாது, ஒரு எமர்ஜென்சி மாதிரி இது பண்ண சொல்லிட்டாரு. அதனால அங்க தன்னாளர்கள் போட்டு செக்யூரிட்டி தன்னாளர்கள் எல்லாமே நாங்க போட்டு அதை பாதுகாப்பா நிறுத்திருக்காங்க. யாருமே அந்த கிணத்தை மூடினாலும் அது மேல மக்களை யாரும் அனுமதிக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் தலைவர் என்னன்றாரு, நம்ம பக்கவா சேஃப்டியா பண்ணணும். கிணறு மெயினா அவர் கேட்டது கிணறு பண்ணணும். அவரு இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பந்தல் பண்றதோடய சேஃப்டியா பண்ணணும். அதே மாதிரி நீங்க எல்லா மாநாடு பண்றதோடய இது அது மாதிரி இல்ல, இளைஞர்கள் ஏச்சு நிறைய கூட்டங்கள் வரும். ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படுத்த அளவுக்கு அங்க ஆக்டிவேட்டா வருவாங்க பசங்க எல்லாமே. அதனால புல்லாவே மூடி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சாரு. அதுக்கேற்ற வகைகளாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாநாட்டு அமைக்கும் பணியில எவ்வளவு தொழிலாளர்கள் பயன்படுத்துறீங்க? எத்தனை நாளுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த மாநாட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள் இங்க மாநாட்டில் வேலை செய்வோம். ஒரு 300 பீப்புள் வெளியே எல்லா மாநிலத்தில இருந்து வேலை செய்வாங்க. இதுக்கு கொடிகள் தோரணங்கள்லாம் எல்லாமே நம்ம குஜராத்ல இருந்து ரெடி ஆகுது, எல்லாமே அங்கிருந்து ரெடி ஆகி வருது. கொடிகள் பிரிண்ட் மாதிரி இந்த துணிகள் இந்த கீழே போறது எல்லாமே விரிப்பு எல்லாமே குஜராத்தில் தான். அங்க எங்குமே எல்லாமே இல்ல, எல்லாமே குஜராத், டெல்லி அங்கங்க அந்தந்த ஃபேக்டரியில எல்லாமே வேலை செய்வாங்க. அது தவிர நம்ம கேரளாவில இருந்து வராங்க, எல்லா மாநிலத்திலிருந்து வெளி மாநிலங்களோட இந்த விரிப்பு இந்த பலகைகள் இந்த போர்டு எல்லாம் கேரளாவில தான் வருது. எல்லாமே இந்த மாநாட்டுக்கான போர்டுகள் எல்லாம் இது எல்லாமே இது மறைமுகமா செய்யும்போது ஒரு 1000 பேர் சேர்ந்து செய்யறாங்க. எல்இடி வால், லைட்டு, எலக்ட்ரிக்கல், ஜென்ரேட்டே கிட்டத்தட்ட ஒரு 150 ஜென்ரேட்டர் வைக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இது தனித்தனி வேலைகள்லாம் செய்யும்போது மறைமுகமா இங்க மாநாட்டை செய்யறது ஒரு 300 இருந்து 400-500 பேர் வேலை பார்ப்பாங்க. மறைமுகமா ஒரு 400 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த மாநாட்டு முழுவதுமா பணிகள் முடிச்சு என்னைக்கு அவங்க கிட்ட ஒப்படைப்பீங்க? இந்த மாநாடு நீங்களே தொடங்க ஆரம்பிச்சாச்சு. 4ஆம் தேதி பூஜை போட்டு விட்டாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்னைக்கு நீங்களே வேலையை நாங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் தளபதி 4 நாள் பிஃபோரா கேட்டிருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி முடிக்க சொல்ல 20ஆம் தேதிக்குள்ள எல்லா பணியும் நாங்க முடிச்சு விட்டுருவோம். 22ஆம் தேதி எல்லாம் மேற்பணி முக்கியமான பணிகளை முடிச்சு விட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார்.